கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு இன்னொரு பலகாரத்தோட வந்தாச்சு. நிறைய பேருக்கு பிடிச்சமான பலகாரம் சிகடை. எப்படி வெடிக்காம சிம்பிளா செய்யறது பார்த்துடலாமா? கடாயில 4 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா பொன்னிறமா வறுத்துட்டு ஆற வச்சு மிக்சர் ஜார்ல சேர்த்து நல்லா பவுடரா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேன்ல 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து இதையுமே நல்லா வறுத்துட்டு அரைச்ச உளுந்து மாவு அண்ட் அரிசி மாவு ரெண்டுத்தையுமே நல்லா ஜல்லி வச்சு ஜலிச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் தான் சிகடை நல்லா வெடிக்காமல் வரும். இப்போ இந்த மாவில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், 1 ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி மாவை எடுத்து பிடிச்சிங்கன்னா அழகாக பிடிக்க வரணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சோடனே சின்ன போர்ஷன் எடுத்து நல்லா உங்கள் 5 விரலால் உருட்டி எல்லா மாவையுமே இந்த மாதிரி உருட்டி எண்ணெயை நல்லா சிம்மில் வச்சு காய வச்சுக்கோங்க. சிம்மிலே தான் இருக்கணும் நீங்கள் வறுத்தி எடுக்க வைக்கும். அப்போ தான் மாவு நல்லா உள்ளே ஃபுல்லாக வேகும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனவனே எடுத்திங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான சிகடை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி